ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கில்லி கிரிஷ். தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையோட அடிப்படையில் இந்த ஆண்டு முதல் வகுப்புலேருந்து 3ஆம் வகுப்பு வரையிலும் புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதில் முதல் வகுப்பில் தமிழுக்கு 2 யூனிட்ஸ் இருக்குது. மகிழ்வோடு விளையாடு 1, பாப்பாவோடு பாடலாம் 1. இதில் ஃபஸ்ட்டு யூனிட்டான மகிழ்வோடு விளையாடு 1, கண்டுபிடி இந்த 2 இருக்குது. 2வது யூனிட்டான பாப்பாவோடு பாடலாம் 1, வந்த பாதை 1, மொத்தம் 4 தலைப்பில் இருக்குது. நம்ம தமிழ் பாட புத்தகத்தில் என்னென்ன தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு யூனிட்டான மகிழ்வோடு விளையாடில் முதல்ல ஆடலாம் பாடலாம் ஒரு பாடல். ஆடிக்கொண்டே பாடலாம் 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 பாடிக்கொண்டே குதிக்கலாம் 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 குதித்து கைகள் தட்டலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம் தட்டலாம் தட்டிக்கொண்டே சிரிக்கலாம் 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 சேர்ந்து நாமும் சிரிக்கலாம். இது ஸ்கூல் திறந்து 2ஆம் நாளுக்கான ஆக்டிவிட்டி. படம் பார்த்து பேசலாம். குழந்தைங்க இந்த படத்தை பார்த்து ஏரோப்ளேன் வானத்தில் பறக்குது, பறவைகள்லாம் மரத்துலேருந்து பறக்குது, குரங்கு மரத்தில் உட்காந்துருக்கு, குழந்தைங்க ஊஞ்சல் ஆடுறாங்க. இப்படி அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த படத்தை பார்த்து பேசணும். அடுத்து நடித்து காட்டலாம்ல. குழந்தைங்க விலங்குகள் பறவைகள் போல் நடித்து காமிக்கணும். அதுக்கு அடுத்ததாக அடுக்கி உருவாக்கலாம். விதைகள், கொட்டைகள், பயர் வகைகள் இவைகளை வச்சு ஏதாவது ஒரு டிசைன் நம்ம வரைஞ்சி கொடுக்க அவங்க அதுக்குள்ளே அந்த கொட்டைகளை வச்சு அழகாக அடுக்கி காமிக்கணும். இதனால் அவங்களோட நுண்தசை பயிற்சி, படைப்பாற்றல் 2மே வெளிப்படும். அடுத்ததாக படம் பார்த்து கதை கூறலாம். இந்த படத்தை பார்த்து அவங்களே கதை சொல்லணும். அவங்களுக்கு கதை சொல்கிற திக்கிற இடங்களில் நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இந்த கதை, ஒரு குட்டி தம்பி பொரி உருண்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் வீட்டோட திண்ணையில் உட்காந்து. அப்போ அந்த பொரி உருண்டையில் கொஞ்சம் கீழே விழுந்துருச்சு. அதை காக்கா பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பொரி உருண்டையை சாப்பிட்றதுக்கு காக்காவும் பறந்து வருது. இந்த பக்கம் இருந்து ஒரு எலி குஞ்சு ஓடி வந்து 2 எடுக்குதுங்க. எனக்கு உனக்குன்னு சண்டை போடும்போது காக்காவுக்கு ஒரு ஐடியா தோணுது. வா, நம்ம 2 பேருமே ஆளுக்கு பாதி பாதியாக பிச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2 அதை பிச்சுக்கிடுச்சுங்க. பிச்சு 2ம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக வட்டத்தில் நிறுத்தலாம். நாம் ஒரு வெளியில் ப்ளே கிரவுண்டில் ஒரு வட்டம் போட்டுட்டு ஒரு பாலை கொடுத்துடணும். ஸ்டூடெண்ட்ஸை ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு அந்த வட்டத்துக்குள்ளே பாலை போட சொல்லணும். இந்த விளையாட்டின் மூலமாக குழந்தைகளுக்கு திசை, தொலைவு இவைகளை பற்றின அறிவு வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெயர் கூறலாம். மயில், குரங்கு, நாய், கத்தரிக்காய், வீடு, இலை, மிட்டாய், தவளை, பை. இதை குழந்தைங்க சொல்லும்போது மயில், குரங்கு, நாயி அப்படி சொல்லுவாங்க. நாம் அதை திருத்தி கரெக்டான பேச்சு வழக்கு சொல்ல இல்லாமல் எழுத்து வழக்கு சொல்ல நாம் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அடுத்ததாக உருவங்கள் வரையலாம்ல. நாம் அவங்கள்ட்ட கோலப்பொடியை கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச உருவங்களை வரைய சொல்லணும். அதுக்கடுத்து படம் பார்த்து கதை சொல்லணும். அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டியாக வண்ணம் தீட்டலாம். நாம் ஒரு பால் வரைஞ்சி கொடுத்து குழந்தைகளை அதை கலர் அடிக்க சொல்லணும். அந்த கோட்டை விட்டு வெளியில் வராமல் அழகாக கலர் அடிக்க நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த ஆக்டிவிட்டி பாடி மகிழலாம். விரல்களின் விளையாட்டு. இந்த 5 விரல்களுக்கான பெயர்களை அவங்களுக்கு மனசுக்குள்ளே பதிய வைக்கிறதுக்கான பாட்டு இது. முக்கியமாக தசை பயிற்சிக்கான பாடல் இது. அந்த பாட்டை நான் பாடி காமிக்கிறேன். பெருவிரல் ஆடியதாம், அதை நிறுத்த பார்த்தேன், சுட்டு விரல் ஆடியதாம். பெருவிரல் சுட்டு விரல் ஆடியதாம், அதை நிறுத்த பார்த்தேன், நடுவிரல் ஆடியதாம். பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் ஆடியதாம், அதை நிறுத்த பார்த்தேன், மோதிர விரல் ஆடியதாம். பெருவிரல் சுட்டு விரல் நடுவிரல் மோதிர விரல் ஆடியதாம், அதை நிறுத்த பார்த்தேன், சுண்டு விரல் ஆடியதாம். இப்படின்னு நாம் ஆக்ஷனோட பாட ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பின்னால் பாடணும். அடுத்த ஆக்டிவிட்டி விரலால் வழிகாட்டலாம். இந்த 2 பால்லையும் 2 கையோட ஆட்காட்டி விரல்களை வச்சு ஒன்றா நகர்த்திக்கிட்டே வர சொல்லணும். நகர்த்திக்கிட்டே கீழே அந்த ஸ்விம்மிங் பூலில் விழுகிற மாதிரி செய்யணும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸோட 2 கண்களும் 2 கை விரல்களும் ஒருங்கிணைந்து செயல்படும். அதுக்கான பயிற்சி தான் இது. அடுத்த ஆக்டிவிட்டி பொருத்தமான நிழலை இணைக்கலாம். இந்த பறவையோட நிழலோட மேட்ச் பண்ண சொல்லணும்.
ஒன்று போல் உள்ளதை வட்டமிடலாம். மீன்களில் எது எது ஒரே மாதிரி இருக்கோ அதை வட்டம் போட சொல்லணும். அதுக்கடுத்ததாக கண்டுபிடித்து வட்டமிடலாம். மேலே பாக்ஸில் 7 பொருட்களோட படங்கள் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை கீழே இருக்கிற பெரிய படத்தில் பார்த்து கரெக்டாக இப்போ சாவின்னா சாவியை வட்டம் போடணும், வாளி எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி வட்டம் போடணும் அவங்க. அதற்கு அடுத்த நாளுக்கான ஆக்டிவிட்டி இணைத்து வரையலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய டாட்ஸை புள்ளிகளை இணைச்சி அவங்க அப்படியே வரைஞ்சிக்கிட்டே வரணும். இதுதான் எழுதுவதற்கான முன் ஆயத்த பணி. முன்னாயத்தமாக புள்ளிகளை இணைத்து பழகும்போது அவங்களோட கை நல்ல ஃப்ளெக்சிபிளாக வரும். அதுக்கான பயிற்சி தான் இது. அதற்கு அடுத்த ஆக்டிவிட்டி 6 வேறுபாடுகளை கண்டுபிடிக்கலாம். இந்த படத்தில் இருக்கக்கூடிய 2 படங்களில் இருக்கக்கூடிய 6 வேறுபாடுகளை அவங்க கண்டுபிடிச்சி நம்மளுக்கு சொல்லணும். அதுக்கடுத்ததாக வேறுபட்டதை வட்டமிடலாம். இது அந்த குழந்தைங்க வடிவங்களை அடையாளம் காணுவதற்கான முன் ஆயத்த பயிற்சி. அடுத்ததில் பிடித்ததை வரையலாம். அவங்களோட விரலை வச்சு விரலில் மை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அச்சு வச்சு வரைகிற ஆக்டிவிட்டி. அடுத்த ஆக்டிவிட்டி சரியானதை வண்ணமிடலாம், காரணம் கூறலாம். அதில் 2 படங்கள் கொடுத்துருப்பாங்க. அதில் எது சரியோ அதுக்கு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலர் அடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய குட்டி வட்டத்தில் கலர் அடிக்கணும். அதுக்கான காரணத்தை சொல்லணும். பொருட்களை பத்திரமா வச்சுக்கிறது சரியா அல்லது உடைக்கிறது சரியா அவங்க சொல்லி அதுக்கு கலர் அடிப்பாங்க. வரிசை முறையை பின்பற்றுவதே சரியா இல்லை மொத்தமாக சேர்றது சரியா அதுக்கான ஆன்சர் அவங்க சொல்லுவாங்க. தனித்தனியாக உட்காந்து சாப்பிடணுமா இல்லை எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஷேர் பண்ணி சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லி அதுக்கான விடைகளை அவங்க சொல்லும்போது எல்லாரோடையும் இணக்கமாக இருக்கிறது, வரிசை முறையை பின்பற்றுறது, பகிர்ந்து வாழ்தல், இந்த மாதிரியான வாழ்வியல் திறன்களை பெறுவதற்கு ஏற்ப அவங்க இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவாங்க. அடுத்த ஆக்டிவிட்டி பாடல் நேரம். அளவல்லியப்பா அவர்களோட குழந்தை பாடல் ஒன்று யானை வருதுன்னு அதை பாடி காமிக்கிறேன். யானை வருது பார்க்க வாருங்கோ, அசைந்து அசைந்து நடந்து வருது பார்க்க வாருங்கோ, கழுத்து மணியை ஆட்டி வருது பார்க்க வாருங்கோ, காதை அசைத்து வருது பார்க்க வாருங்கோ, நீண்ட தந்தத்தோடே வருது பார்க்க வாருங்கோ, தும்பி கையை வீசி வருது பார்க்க வாருங்கோ. இதோட குழந்தைகளுக்கான முதல் 15 நாள் செயல்பாடுகள் முடியுது. அதுக்கடுத்து கண்டுபிடி பாடம் வருது. நாம் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், see you soon.